வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல மலையாள எழுத்தாளர் திடீரென மரணமடைந்த செய்தி கேரளா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பார்த்தீங்கன்னா அவருக்காக நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு நடைபெறும் என்று அவங்களுடைய மாநில அரசானது அறிவித்திருக்காங்க. யார் இவருக்கு என்ன மாதிரியான பதவி வழங்கப்பட்டது, இவர் சினிமா துறையில் இவருடைய பங்களிப்பு என்ன, அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்று மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெறும். எம்டி வாசுதேவன் நாயர் உடலுக்கு அஞ்சலி. கேரளத்தில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு நடைபெறும் என்று மாநில அரசு பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்காங்க. பிரபல மலையாள எழுத்தாளர் எம்டி வாசுதேவன் நாயர் நேற்றிரவு உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்த நிலையில் இன்று மாலை 4 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படுகிறது. கேரள அரசு வாசுதேவன் நாயர் மரணத்தையொட்டி 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. மலையாளத்தில் தலை சிறந்த இலக்கியவாதி எம்டி வாசுதேவன் நாயரின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறுகிறது. கோழிக்கோடு மாவூர் சாலையில் உள்ள பொது மயானத்தில் மாலை 5 மணிக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளது. எம்டியின் உடல் மாலை 4 மணி வரை அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே கோழிக்கோட்டில் உள்ள பேபி மெமோரியல் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று இரவு 10 மணி அளவில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போனார். எம்டி வாசுதேவன் நாயருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கேரளா மாநிலத்தின் 2 நாள் துக்க அனுசரிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டம் உட்பட அடுத்த 2 நாட்களில் நடைபெறுந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரசியல், இலக்கியம், கலாச்சாரம் என பல முக்கிய பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. மலையாள இலக்கியத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற மேதையாக கேரளா இழந்து விட்டதாகவும் முதல்வர் பினராயி விஜயன் தனது இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார். எம்டி தேசத்தின் பெருமை என்று எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சதீசன் தெரிவித்திருக்காரு. சிறந்த எழுத்தாளரின் இழப்புக்கு நடிகர் கமலஹாசன் வருத்தம் தெரிவித்திருக்கிறாரு. எம்டி உடைய மறைவுக்கு அமைச்சர் எம்பி ராஜேஷ் அவர்கள், வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி, கேபிசி தலைவர் கே சுதாகரன், முன்னாள் அமைச்சர் இடி முகமது பஷீர், வங்காள ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்துட்டு வராங்க. இவருடைய மறைவுக்கு தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் கேரளம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல்வேறு சினிமா துறைய பிரபலங்கள் எல்லோருமே இவருக்காக நேரில் அஞ்சலி செலுத்தி வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.